ஐயா உங்கமான இங்கல்லையே ஐயா சொன்னா கேளுங்க வேடுவரே உங்கமான இங்கல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே வந்தமான வச்சுக்கிட்டு நாங்க வம்பு செய்யல வேடுவரே வந்தமான வச்சுக்கிட்டு நாங்க வம்பு செய்யல வேடுவரே உங்கமான இங்கல்லையே ஐயா சொன்னா கேளுங்க வேடுவரே உங்கமான வரணும்ல காட்டுக்குள்ள உங்கமான வரும் பேரு தேடி பாரியா இருந்தா பிடிச்சுக்கிட்டு ஊரு சரியா பேரு தேடி பாரியா இருந்தா பிடிச்சுக்கிட்டு ஊரு சரியா உங்கமான ஐயா சொன்ன கேளுங்க வேடுவரே கண்ட மனைவர் கையால் பிடிக்க என்னலாமோ அந்த மனை கையால் பிடிக்க என்னலாமோ கண்ட மனைவர் கையால் பிடிக்க என்னலாமோ புளியா ஒழிக்கிறார் கதியா தவிக்கிறார் புளியா ஒழிக்கிறார் கதியா தவிக்கிறார் பொறுப்பில்லாத வேடுவரே வேற படப்பிருந்தா போய் பாரு பொறுப்பில்லாத வேடுவரே வேற படப்பிருந்தா போய் பாரு பிடித்துக் கொள்ளலாம் என்னுடைய இடத்துல இல்லை என்பது என்னுடைய வாதமாக கூடிய மானு இல்லைன்னு சொல்லலாம். முத இந்த வாதத்துக்கு மருந்து இருக்கும், பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, நான் பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்குறேன். ஏன்னா உங்க திரைப்படத்துக்கு எத்தனை வழிபாத அழகாக சொன்னீங்க. ஈசானி மொழியில 4 வேதம் 6 சாஸ்திரங்களோட பரணமைத்து காவல் காக்க சொல்லியிருக்கார் தந்தை. நல்ல விஷயம். உங்க திணைப்புணத்துக்கு எத்தனை வழிபாதை? எங்க திணைப்புதத்துக்கு ஒரு வழிபாதை. ஒரு வழிபாதையில காவல் செய்வது யாரு? ஒரு வழிபாதையில காவல் செய்வது நாங்க 3 பேரு. நீங்க 3 பேரு. ஆக நீங்க பரணமைத்து பரன் மேல உங்கள் சகோதரனும் தோழியும் கீழே. மானுக்கு என்ன தன்மை உண்டு? மானுக்கு என்ன தன்மை? துள்ளி ஓடக்கூடிய தன்மை உண்டு. மிரளும் தன்மை உண்டு, தாவி ஓடும் தன்மை உண்டு. விலங்குகளிலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தை. அதுக்கடுத்து இந்த மானை சொல்லலாம். ஆனால் மான் வேகமோ மனம் வேகமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நான் பார்த்தது வெள்ளிமலையில். இந்த வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்விமலை வரைக்கும் எவ்வளவு தூரம்? 20 காதம். 20 காதம் என்றால் 200 மைல் சுற்றளவு. இந்த 200 மைல் இந்த குட்டி என்னை பார்த்து மிரண்டு வந்தது. ஏன் தாவி உங்க வழிபாதவாக வேலையை தாண்டி உள்ள இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்பி மன்னனோட புள்ள உங்க இடம் உங்களுக்கு தான் தெரியும். எது மேடு, எது பல்லா, எது காடு, எது புதரு, எது எங்கே இருக்கான் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம என்ன செய்யலாம்னா, இந்த பிடிவாதத்துக்கு வந்து நான் வந்துச்சுன்னு சொல்ல, நீங்க இல்லைன்னு சொல்ல. இது ஒரு விஷயம். நான் வரலை என்று சொல்லவில்லை, இல்லை என்று கூறுகிறீர்கள். வரலைன்னு சொன்னாலாவது ஒரு சந்தேகக்குறி இருக்கு. இல்லவே இல்லை அப்படின்னால் அது மறுத்து பேசுவதற்கு அர்த்தம். மறுத்து பேசினாலே எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். நீங்க என்ன செய்யணும்? வாங்க வேடுவர, இதான் எங்க இடம், இதான் பள்ளம் மேடு, பார்த்து வாங்க. வரப்பு வாக்கியா பொதுரு இப்படி காமிச்சேன்னா இருந்தா குட்டியை குடிச்சிட்டு போறேன். ஆமா, இது பெரிய சுற்றுலா தலம். நான் உங்களை கூட்டிக்கிட்டு போய் இதுதான் பள்ளம், இதுதான் மேடு, இதுதான் புதரு, இதுதான் நீர்வீழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு நான் பாடம் சொல்லி உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். நீங்க காட்டுனீங்கன்னா இருந்தா புடிச்சிட போறேன். இல்லாட்டி வள்ளியம்மா இங்க மாநிலம் இல்ல, நான் தேடி வந்ததே தவறுதானே மன்னிப்பு கேட்டு போயிட போறேன். அவ்வளவுதானே. எல்லாருக்கிட்ட எல்லாத்தையும் காட்டிட முடியாது. அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு இல்லையா? கால நேரம்னு ஒண்ணு உண்டு. நீங்க இவ்வளவு நேரம் அழகா விவசாயத்தை பத்தி சொன்னீங்க, பேசுனீங்களா இல்லையா? இப்ப திணைக்கு எதிராக கூடியது விளைந்து நிற்கிறது. இது அறுவடை செய்யக்கூடிய நேரம் இருக்கா இல்லையா? இந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு விவசாயி தானே. நெற்கதிர் விளைந்து நிற்கிறது, அதை அறுவடை செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி உழவர் திருநாள் என்று அதை அறுவடை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. செய்யணும். செய்யும் பொழுது உடனே விறுவிறுன்னு போய் நெற்கதிர் அறுத்துருவீங்களா? இல்ல. என்ன செய்வீங்க?
அதுக்குள்ள இப்ப விவசாயத்துக்கு ஒரு பூஜை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அப்ப முதல்ல போடணும். என்ன போடணும்? பூஜை போடணும் அப்பா. என்ன போடணும்? பூஜை போடணும். நீங்க வேற பூஜை பண்ணணும், சாமி கும்பிட்டு இந்த பூமகளை கும்பிட்டு அடுத்துருவோமா இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளவு விவரம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியல பாருங்க. என்ன தெரியல? முதல்ல எதை செய்யணும்? கால நேரம் அறிந்து பூஜை போடணும். முதல்ல பூஜை போட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா சம்மதிச்சா, எப்படி எங்க அப்பா சம்மதிச்சா, எங்க அப்பாவோடயே கூட அந்த திணைக்கதிர் காட்டு வனத்துக்குள்ள போய் நீங்களும் சேர்ந்து ஒத்தாசையா அந்த திணைக்கதிரை அறுக்கலாம். இல்ல என்னால அறுக்க முடியாது, நான் மானை தேடி தான் வந்திருக்கிறேன்னா அவங்க அறுக்க அறுக்க நீங்க போய் இந்த மானு இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, நான் என்ன சொல்லி முடிக்கல. ஒரு விவசாயம் இருந்துகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தன்னந்தனியா நிக்குதே, வாமா வனத்துக்குள்ள போய் எனக்கு காட்டுமான்னு கேக்குறீங்களே. நம்பிராஜன் பிள்ளை என்ன சொல்லுவாங்க 4 பேர்? நம்ம ஆளுகளுக்கு சும்மாவே பேச தெரியாது. எப்படி? சும்மாவே பேச தெரியாது. தனியா பேசிக்கிட்டனாலே இந்த பிள்ளைக்கு பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதுல உங்களை வேற நான் கூட்டிக்கிட்டு உள்ள போனேன் அப்படின்னா பாரியா நாட்டுல நடக்கிற கொடுமையை இந்த நம்பிராஜ் இந்த பிள்ளைய நம்பி காவலுக்கு காவலாக்க சொன்னா இந்த பிள்ளை கண்ட காவாலி பையில கூட்டிக்கிட்டு இந்த பிள்ளை வனத்துக்குள்ள போகும். இங்கதான் மறக்கணும். கண்ட காவாலி பைய மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா நீங்க நடந்துக்க மாட்டீங்க, நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அது வேற விஷயம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஊர்ல உள்ள நாக்குக்கும் பல்லுக்கும் தெரியுமா? தெரியுமா? நம்மளோட விஷயம் நான் நல்லவன்றது நமக்கு தெரியணும், நீங்க நல்லவன்ற உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா நாட்டுக்காக வாழலாம், தவறு கிடையாது. இதை ஒரு விஷயம் எடுத்துக்கணும். இப்ப நீங்க நல்ல நடிகர், நல்ல பாடக்கூடியவர், நான் ஏதோ ஒரு சுமாரா ஒரு பாடக்கூடியவர், நல்ல ஒரு சுமாரா நடிக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்ப எனக்கு தெரியும் என்னைய பத்தி, உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. இப்படி நம்ம 2 பேத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சா போதுமா? ஊர்ல இருக்கிறவங்க என் நடிப்பை பார்த்து, என் பாட்டை பார்த்து, உங்க நடிப்பை பார்த்து, உங்க பாட்டை பார்த்து கை தட்டினாதான் அதுக்கு பெருமை. ஆமா. அப்ப யாருக்காக இந்த இடத்துல நடிக்கிறோம், யாருக்காக பாடுறோம்? உணவாய முடியலாம், உணவாய போடலாம், ஊர்வாய மூடவே முடியாது. எத்தனை பேரோ வேட்டைக்கு போனவன் பூராமே வேட்டையில வெற்றி பெற்றாலும் பெண்ணாலதான், அது தோல்வி அடைஞ்சாலும் பெண்ணால. ஏன்னா போறதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்காக போனா அப்புறம் எப்படி இருக்கும்? அவங்க மாதிரி நான் ஏதாவது முறை தவறி உன்ட்ட பேசினா, நான் நீங்க முறை தவறி நடந்துறீங்கன்னு சொல்லல. அப்ப என்ன உனக்கு அச்சப்படணும்? வழிய போடுவாங்க. உங்க அண்ணன் உள்ள இருக்காரு இல்லையா, அப்ப என்ன பயப்படணும்? நான் ரொம்ப பாவம். என்னது ரொம்ப பழிய ஒண்ணும் தெரியாது. பழி. ஆமா, நீங்க வேற பழிய ஏத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துனது எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பழிக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வேணும்னா நான் என்னோட இனத்தவர் ஆயிடுச்சு, அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா என்னுடைய அம்மா எல்லாரும் வந்துருவாங்க. வந்தவுடனே திணைக்கதிரை அறுத்தது முருகப்பெருமானுக்கு படைத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கஞ்சி காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நான் என்ன செய்ய போறேன்னா, வந்தது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கணும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன 1000 பேர் கல்யாணம் பண்றோம்ல, வீட்டுக்கு வீடு எல்லாரும் பிள்ளைகளை பார்த்தா முகூர்த்தம் குறிக்க போறீங்களா? யாராவது பிரம்ம முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 4 மணில இருந்து 5:30 கொடுத்தது இல்ல. ஆனா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ற பாருங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணுவாங்க. ஏன்னா இதுல விவரம் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு பிரம்மன் சிருஷ்டிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம், இந்த நேரம். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஐயா வேடுவரே, நீங்க சொன்ன இந்த பிரம்ம முகூர்த்தம் போறதுக்குள்ளார மான் என்று சொன்னா 32 வகையான மான் இருக்கு. ஆமா, இருக்கா இல்லையா? இருக்கு. சில பேர் இந்த கவரிமாம்பாங்க. இந்த கவரிமான்னா என்னன்னு தெரியுமா? கவரிமான எரும மாடுன்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு. எரும மாட்டு இனத்தை தான் பாருங்க கவரிமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் பெரிய எரும மாட்டு பரம்பரை அவ்வளவு சூட்சமா சொல்லுவாங்க. நான் என்னமோ மான் பரம்பரை நினைச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த கவரிமா இருக்கக்கூடிய அந்த எரும மாட்டுடைய ஒரு ரோமம் உதிர்ந்தது அப்படின்னா, அந்த ரோமம் உதிர்ந்த இடம் துவாரத்தின் வழியாக காத்து போச்சு அப்படின்னா அது என்ன ஆகுமா? ரத்த ஓட்டம் நின்று போய் அந்த மாடு செத்து போயிருக்கும். இதைத்தான் வள்ளுவராக கூடியவர் திருக்குறளாக எழுதி வைத்தார். இதை நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, இது கவரி மான் பரம்பரை அப்படின்னு எல்லாரும் மான் என்று நினைத்து கொண்டார்கள். அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. மான்னா எது, எரும மாடுனா எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தாங்கள் மானை தேடி வந்தீங்கன்னு சொன்னால் 32 வகையான மான்கள் உண்டு. தாங்கள் தேடி வந்த மானுக்கு என்ன அங்கு அடையாளம் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், தாங்கள் தேடி வந்த மானைத்தானா காயாத
கானகத்தி நின்றுளாவோ காயகத்தே நின்றுள்ளாவும் நின்றுளாவும் நின்றுள்ளாவும் காயான கானகத்தி நின்றுளாவும் நற்காரிகையே சந்தனமும் புனகும் கமலம் கலவம் கடலை சந்தனமும் புனகும் கலவங்களை அன்று வந்து மேவுங்கேனகமடைந்து நல் சந்தனமும் புனகும் கமலம் கலவம் கடலை சந்தனமும் புனகும் கலவங்களை அன்று வந்து தேனும் பாவும் தினைமாவும் பின்பதனாகினைக்குள்ளொரு போதும் தேனும் பாவும் தினைமாவும் பின்பதினால் ஒரு உள்ளது போதும் தேனும் பாவும் தினைமாவும் தேனும் பாவும் தினைமாவும் பின்பதனாகினைக்குள்ளொரு போது பின்பதனாகினைக்குள்ளொரு போது பின்பதனாகினைக்குள்ளொரு போது மேயாதமா தேனும் பாவும் தினைமாவும் பின்பதினால் ஒரு உள்ளது போது தேனும் பாவும் தினைமாவும் பின்பதினால் ஒரு உள்ளது போது தேனும் பாவும் தினைமாவும் பின்பதினால் ஒரு உள்ளது போது மேயாதமா காணக்குறவர கண்மணி எனவர காணக்குயில் நிகழ்த்துறையுடையது காணக்குறவர கண்மணியினும் காணக்குயில் நிகழ்த்துறையுடையது காணக்குறவ கண்மணி எனவர காணக்குயில் நிகழ்த்துறையுடையது யாரமா காணக்குறவர கண்மணியினும் காணக்குயில் நிகழ்த்துறையுடையது யாரமா தாவி தாவி தினஜொரு குணமது மேயத் தெரியாமான் தாவி தாவி தினஜொரு குணமது மேயத் தெரியாமான் குணமது மேயாத 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 சாயாத 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 கொம்பிலே இருந்தாலும் ஆதிதன் தலை நிமிர்ந்து பாயாத பாயாதமா பாயாத மானே மாண்பர கண்டோ ஒரு மாண்பரே கண்டதுண்டோ பசு பொன்பாத நன்னேனி பொன்மூண்ட நல்மேனி பொன்பாத நன்னேனி துளங்கி அழகிய மாங்காய் கண்டதுண்டோ கண்டதுண்டோ எந்த மானிட வேடா உமது வேட்டை கேட்டமான் இது நம்பி தந்தமான் நல்ல தைரியமான் நல்ல ஜாதிமான் ஐயா வேடுவரே
உன் வளரப்படாத மான் நீங்களும் நின்றிருந்தால் சேடியை விட்டு அடித்து துரத்துவேன். நீங்களும் நின்றிருந்தால் சேடியை விட்டு அடித்து துரத்துவேன். அடையாளம் அழகாக சொன்னீரையா, அடையாளம் அழகாக சொன்னீரையா, அடையாளம் அழகாக சொன்னீரையா, சொன்னீரையா, சொன்னீரையா. அடையாளம் அழகா இருந்துச்சா? நல்லா இருக்கு. தாங்க தேடுறது மானே இல்ல, இந்த பொம்பளை பிள்ளைய தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் தோழியை கூப்பிடுவேன்னு. தோழி எதுக்கு? எதுக்கு? அடிக்கிறதுக்கு. தேடி வந்ததுக்கு தோழி இல்லையே. நான் யாருன்னு தெரிந்தால் இந்த பாடலே பாடியிருக்க மாட்டாய். தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளை சிங்கார மதுரையில் வெள்ளையமா அது தினம் தினம் நடக்கிறடி. தப்பாமல் நான் உன்னை சிறையெடுத்தேன் ஒன்றொன்றாக இருக்கட்டுமே. கொத்தோடு முத்து தரவும் அது என்னடி அது என்னடி நெஞ்சு குழுக்குதடி. சிறு கண்ணடி முக்குத்தி மானுக்கு சிவப்பு மத்தானல் இருக்குதடி. அண்ணே வரியா? அண்ணே குளத்துக்கு பின்னாடி போயிட்டாரு. சரி, நான் முடிஞ்சு நான் வணங்க போறேன். திருப்பரங்குன்றத்தில் சனித்தாள் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும். தரத்திலே நான் முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தேவையான என்று எனக்கு மனம் கொடுக்க முடியாது. நான் தங்களை மனது கொள்கிறேன் சுவாமி. நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும், தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதலிடத்தை கொடுத்து வையகத்துள்ளோர் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணி சமேதர் என்று அழைப்பார்கள். வரத்தை தந்தரில்லோம் முழங்கட்டின் மிசை மேதைகளே. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், முள் செழிக்க வேணும் யாரும் தங்க வேணும் ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், முது பெருக வேணும் யாரும் தங்க ஊரல்ல வாழ வேணும். ஞான தங்கமே தவத்தி நீதி சங்கர சுவாமி கைலாசநாதருக்கு அரோகரா, பிரசன்னா தேவிக்கு அரோகரா, ஆஞ்சநேய
வணக்கம்.